நீங்கள் தேவனோடு இருந்தால் மட்டும்தான் நீங்க ஹீரோவா இருப்பீங்க. நீங்கள் இயேசுவோடு உங்கள் வாழ்க்கை இருந்தால், இயேசுவையே நீங்க பற்றி கொண்டிருந்தா, ஆண்டவர் கையை பிடிச்சி மாத்திரம் நீங்க நடந்துட்டு இருந்தா, உங்களை அசைக்க ஒருவனாலும் முடியவே முடியாது. கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளினாலே நிரப்புகிற அன்பு தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர் தேர்ந்த காலை வேளையிலே உமை ஆராதிக்க, உமை ஸ்தோத்தரிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுங்க அப்பா. வருஷ கடைசி மாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவினால கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டுமா, எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா, எங்களை தைரியம் எடுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆஸ்திரேலியா தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஐலாண்ட், ரொம்ப அழகான ஒரு ஐலாண்ட். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அந்த ஐலாண்ட். நிறைய பேர் அங்கே சுற்றி பார்ப்பதற்காக வருவார்கள். திடீரென்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஒரு விடிய காலையில், இன்னும் சொல்லப்போனால் நள்ளிரவில் ஒரு ஃபோன் வருது. கிறிஸ்மஸ் ஐலாண்டில் தீப்பிடிச்சு எரியுது, ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க, உடனே வந்து ஹெல்ப் பண்ணுங்க, உடனே வந்து ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு சத்தம். அது கேட்ட உடனே இவங்களுடைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய கப்பல் எடுத்துக்கிட்டு, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் கிளம்பி அந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டை நோக்கி போகிறாங்க. போய் வெளியே நின்று அவர்கள் தண்ணீரை ரொம்ப ஃபோர்ஸாக அடித்து ஏதோ பண்ணி நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் அவர்கள் உடல் கொஞ்சம் எரியப்பட்டவர்களாய், நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தோடு அவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபைட்டர்ஸ் அவர்களுக்கு நேராக தண்ணீரை அடித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நீந்தி போய் வருகிற ஜனங்களை எல்லாம் கூட்டி வந்து அந்த ஷிப்பில் ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரையில சாப்பிடாம, ஒரு தண்ணி கூட குடிக்காம எல்லா ஃபைட்டர்ஸும் அதற்காக போராடி அவர்களை எப்படியாவது மீட் ஆக வேண்டும், அந்த ஜனங்களை எப்படியாவது மீட் ஆக வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு எல்லாரையும் மீட் ஆச்சு, அங்க யாரும் விடுபடலை அப்படி என்பது ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சொல்றாங்க போதும், நெருப்பு அணைந்து விட்டது, ஓரளவுக்கு ஜனங்களை நம்ம காப்பாற்றியாச்சு, லெட்ஸ் கோ பேக், நம்ம திரும்பி ஊருக்கு போகலாம் என்று சொல்லி அவங்க திரும்பும் போது ஒரு ஃபயர் ஃபைட்டர் பார்க்குறாரு, தூரத்தில் ஒருத்தன், ஒரு இளைஞன் போராடி நீச்சல் அடிச்சு அவங்க கிட்ட வரதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். அவனால் வந்து சேர முடியல, அவன் ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கான், அவனால் முடியல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவர்களுக்கும் நீந்தி போய் ஒருவனை காப்பாற்றுற அளவுக்கு அவர்களுக்கும் பலன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மற்ற எல்லா ஃபைட்டர்ஸ் சொன்னாங்க, அவனை அப்படியே விட்டு விடுங்க, நம்ம போய் அவங்களை இப்போ காப்பாற்ற முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, இப்போ யாரும் அவ்வளோ தூரம் போய் ஒருவனை காப்பாற்றி இங்கே கொண்டு வர முடியாது என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு ஃபயர் ஃபைட்டர், கிட்டத்தட்ட 60 வயசு, பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் மாத்திரம் கடல்ல குதிச்சு நேரா நீச்சல் அடிச்சு போய் எப்படியாச்சும் அந்த மனுஷனை காப்பாற்றி ஆக வேண்டும், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜீவன் சாகக்கூடாது என்று சொல்லி வேகமா நீச்சல் அடிச்சு போய் அந்த இளைஞனை பிடித்து பத்திரமா ஷிப்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டார். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அவரால் நம்ப முடியல, அழுது கொண்டு அவரால் பேச முடியாம ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அந்த ஃபயர் ஃபைட்டர் அழுது கொண்டே அவர்களை பார்த்து சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் காணாம போன என்னுடைய மகன் இவன், 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான், இப்போ பார்க்குற இதுதான் என்னுடைய பிள்ளை என்று சொன்ன பொழுது எல்லாரும் பலமா கரங்களை தட்டி அந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடினார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு டயர்ட், களைப்பு. டயர்ட், களைப்பு. எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய ஏலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றியும் இந்த வருஷத்திலே
பனியும் மழையும் பொய்த்திருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரே டிஸ்கிரிப்ஷன், ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு சொன்னா, கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. எலியா தீர்க்கதரிசி என்றாலே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருகிறது என்ன? கர்மேல் பர்வதத்திலே அக்கினியை இறக்கின ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களாலே அதிகமாக மதிக்கப்பட்ட அல்லது அதிகமாக ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வைத்து பார்க்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே கூட நிறைய முறைய யோவான் ஸ்நானகனை பார்த்து சொன்னார்கள், ஒருவேளை இவன் எலியாவா இருப்பானோ. இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இவர் ஒருவேளை எலியாவா இருப்பாரோ என்று சொல்லி. எனவே எலியா இஸ்ரவேல் ஜனங்களால மிகவும் மதிக்கப்பட்ட, அவர்களால் மிகவும் உயர்வான ஒரு இடத்துல வைத்து பார்க்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. சற்றேறக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 900 வருஷங்களுக்கு முன்பதாக 900 BC-ல வாழ்ந்த ஒரு பெரிய தேவ மனிதன். ஹல்லேலூயா. திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ்பி என்பது அந்த கிலேயா தேசங்களிலே, அந்த மலை நாடுகளிலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம். எலியா என்ற வார்த்தைக்கு யாவே இஸ் மை காட், யெகோவா தேவன் என்னுடைய கடவுள் என்பது பொருள். இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த திஸ்பியனாகிய என்று சொல்லப்பட்டதினாலே ஒருவேளை அந்த கிராமத்திலே அவன் பிறந்திருக்கலாம். ஆனா அந்த திஸ்பியன் என்று சொன்னால் இன்ஹாபிட்டட், அந்த வார்த்தைக்கு இன்ஹாபிட்டட் குடியிருக்கிறவர்கள். ஏதேதோ இடத்திலிருந்து வந்து ஒரு இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அது சொந்த பூமி கிடையாது. எங்கெங்கோ இருந்தவர்கள் ஒன்றாய் வந்து அந்த இடத்துல வாழ்கிறபடினாலே அதற்கு திஸ்பி என்கிற பொருள். கிலேயாத் என்பது நம்ம எல்லாருக்கும் கிலேயாத் என்று சொன்னாலே கிலேயாத்தின் தைலம், கிலேயாத்தின் பிசின் தைலம், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஒரு இடம், சென்ட் நிறைய இருக்கிற ஒரு இடம் கிலேயாத். மலைகளால் சூழப்பட்டிருக்கிற இடம் கிலேயாத். இந்த யூதர்களுடைய பாரம்பரியங்களை நிறைய அவங்களுடைய ஹிஸ்டரிஸை பற்றி பேசுகிற ஜோசிபஸ் என்று சொல்கிற ஒரு எழுத்தாளர் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட கலிலேயா கடலில் இருந்து 22 மைல் தூரத்துல இந்த திஸ்பி கிலேயாத்துக்குள்ள இந்த சின்ன கிராமம் இருக்கிறது. இதுல தான் இந்த எலியா தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று சொல்லி தேடி பார்ப்போம் என்று சொன்னால் அவரை குறித்து நிறைய பேசப்படுகிறது. அவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், அவர் ஒருவேளை லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவரா இருக்கலாம். நமக்கு கரெக்டா அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. இந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்களிலே அவரை குறித்து இன்னும் கூட வேற ஏதாச்சும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லி இன்றைக்கு நான் நிறைய காலையில் உட்கார்ந்து தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு 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 கமெண்ட்ரியில் இப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் உடல் முழுக்க நிறைய ரோமங்களினாலே நிரப்பப்பட்டிருப்பார். அவரை பார்த்தால நிறைய கை காலம் நிறைய முடியா இருக்குமா. யோவான் ஸ்நானகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பியரன்ஸ். ரொம்ப இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ரகடான ஒரு அப்பியரன்ஸ் அவருக்கு இருக்கும். அவரை பார்த்தாலே இவர் ஒரு காட்டு மனுஷன். அவரை பார்த்தாலே மற்ற ஜனங்களை போட்ட ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது, ரொம்ப வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்த ஒரு முதல் தீர்க்கதரிசி இந்த எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எலியா ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னர், ரொம்ப வேகமாய் ஓடக்கூடியவர். எப்படி அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அதுல சொல்லப்படுகிறது, மலையில அந்த அக்கினியை இறக்கி அந்த அற்புதங்கள்லாம் நடந்து இவர் அந்த ஜனங்களை அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொன்று குவிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆகாப் கிட்ட பார்த்து சொல்றாரு, ஆகாப் உன் ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு போ, மழை வரப்போகுது. அது சொல்லிட்டு சொன்ன உடனே ஆகாப் அவர்கிட்ட வேற எதுவுமே பேசல, தன்னோட ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு ஓடுறாரு. இவர் சொன்ன கர்மேல் பர்வதத்திலிருந்து அந்த இஸ்ரேல் கிட்டத்தட்ட 17 மைல் தூரம், அவ்வளோ டிஸ்டன்ஸ். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேலுக்கு ஆகாப் ரதத்துல வந்து சேர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல நிக்கிறாராம். ஹல்லேலூயா.
அவர் இவரை மாதிரி ரதத்துல போல சேரியட்ல போல ஓடி போயிருக்காரு ஆகாபுக்கு முன்பதாக. ஸோ ஹி வாஸ் a ஃபாஸ்ட் ரன்னர். எங்க போனாலும் வேகமா ஓடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இதெல்லாம் தான் இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நான் கற்றுக்கொண்டது. இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதியில் சொல்றது, அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பதாக நின்று தைரியமாய் ஒரே ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் ஒரு ராணியை திருமணம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஏசபேல். எல்லாருக்கும் தெரியும், ஏசபேல் சீதோனியருடைய ஒரு ராஜாவுடைய மகள். ஆகாப் நினைக்கிறான், அந்த ராஜாவுடைய குமாரத்தி, இந்த பிரின்சஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இந்த இளவரசியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, தேசத்துல யுத்தம் வந்துச்சுன்னா அவங்க அப்பா வந்து நமக்கு என்ன செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, அவங்களுடைய படைகள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த சீதோனுடைய ராஜகுமாரத்தியாகிய ஏசபேலை இவன் திருமணம் செய்து கொள்கிறான். ஏசபேல் இஸ்ரவேலுக்கு வந்ததும் இவங்க படிக்கிற ஆராதனை அவளுக்கு வித்தியாசமா இருக்குது. இவங்க படிக்கிற அந்த யெகோவா தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகள் வித்தியாசமா இருக்கிறது. ஆகாப பார்த்து சொல்றா, இதெல்லாம் வேண்டாம், எங்க தேசம் பாரு எவ்வளவு செழிப்பா இருக்கு, எங்க மக்கள் பாருங்க எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்காங்க. சோ என்னுடைய விக்கிரகங்களை நான் இங்க இறக்கி ஆகணும்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பாகாலின் விக்கிரகங்கள், எங்க பார்த்தாலும் பாகாலின் தோப்புகள், எங்க பார்த்தாலும் பாகாலுக்கு பலிபீடங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தீட்டுப்படுவதற்கு பெரிய காரணமா இருந்தது இந்த ஏசபேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எப்படி இஸ்ரவேல் தேவனுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களோ, இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆராதனை செய்கிற லேவியர்கள் இருக்கிறார்களோ, ஜனங்கள் இருக்கிறார்களோ, அப்படி இந்த ஏசபேல் சற்றேறக்குறைய 850 தீர்க்கதரிசிகளை இந்த இஸ்ரவேல் தேசத்துல இந்த பாகாலுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை அவளுடைய ஊழியக்காரர்களாய் 850 தீர்க்கதரிசிகளை அவள் நியமித்திருக்கிறாள். ஆமென். நியமிச்சது மாத்திரமல்ல, அவள் சாப்பிடுற டேபிள்ல 450 பேர் வந்து உட்கார்ந்து அவளோடு சாப்பிடுவாங்களாம். அப்படி அவர்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து, நிறைய பணங்களை கொடுத்து, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுக்க எங்க பார்த்தாலும் பாகாலின் விக்கிரகங்கள் தான். ஜனங்களுக்கு வேற வழி இல்லை. கொஞ்ச நாள் ஆராதிச்சு பார்த்தாங்க, கொஞ்ச நாள் யெகோவா தேவன் தான் எங்க கடவுள்னு சொல்லி பார்த்தாங்க. அவர்களால் அதுல நிலைச்சிருக்க முடியாம இந்த ராஜாவும் இந்த ராணியும் எந்த வழியில போறாங்களோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் சீர்கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாழ்ந்த நாட்களில் இப்ப எலியா தீர்க்கதரிசி எழும்பி எவ்வளவு முறை சொல்லி பார்த்துட்டான், நீங்க பண்றது தப்பு, யெகோவா தேவன் தான் நம்முடைய தேவன், விக்கிரக ஆராதனை நம்ம செய்யக்கூடாது, பாகால் கிட்ட நம்ம போக கூடாது, எவ்வளவோ சொல்லி பார்த்து நிறைய முயற்சிகளை எடுத்து பார்க்கறான், கேட்கல. இப்பொழுது ஆகாப் கிட்ட மட்டும் வந்து தைரியமா சொல்ற, ஆகாப், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய ஜீவனை கூட உங்ககிட்ட சொல்றேன், என் வார்த்தை இல்லாம வானத்திலிருந்து பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று தைரியமாய் வந்து சொல்லிட்டான். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் உடர்ந்து போகுது. எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ஒருவரை வெட்டி கொள்றாங்க, எங்க பார்த்தாலும் சாப்பாடு தண்ணி இல்லாம மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகுது. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இப்போ ஆகாப் வந்து சொல்றான் தைரியமா, அவனை வெட்டுறதுக்கு தேடி கொண்டிருக்கிற ஆகாப் ராஜாவும் அந்த ராணியும் சொன்னதுனால தானே மழை பெய்யல. ஆனா இந்த எலியா பயப்படாம அவங்கிட்ட போய் சொல்றான், ஆகாப இந்த கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லு, வரும்போது 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் அங்க வரணும். அங்க நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம், ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த பலிபீடத்துல நான் ஒரு பெரிய எருதை வெட்டி அங்க வைப்பேன், வானத்திலிருந்து அக்னியினால எந்த கடவுள் பதில் சொல்றாங்களோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். யெகோவா தேவன் என்று சொன்னால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்று சொன்னால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்களை பார்த்து சொல்றான், எந்த மட்டும் எவ்வளவு நாள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க, 2 நினைவுனால இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், எவ்வளவு நாள் வாழ போறீங்க? இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், யாரு கடவுளோ அவங்கள மட்டும் நம்ம வணங்கலாம். ஜனங்களும் ஒத்துக்கொண்டார்கள், பாகால தீர்க்கதரிசிகளும் ஒத்துக்கொண்டார்கள், ஆகாபும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா தேசத்துல மழை இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், கர்மேல் பர்வதத்துல எல்லாரும் வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் சான்ஸ் பாகாலுக்கு கொடுத்துட்டான், நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓரமா போயிட்டார். அவர் அந்த இடத்துல எலியா இல்ல, தூரமா போயிட்டார். வசனம் சொல்லுது, காலை முதல் அந்தி பலி செலுத்துகிற வேலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி
சாயந்தரம் வரைய இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் கதறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஜபங்களை எல்லாம் பண்ணி பார்க்கறாங்க. உடம்புல எல்லாம் கீறி கொண்டு ரத்தம் வர வரையில எவ்வளவோ கதறி பார்க்கறாங்க. வேற ஏதாச்சும் வேலையா போயிருப்பாரு, வேற ஏதாவது காரியமா போயிருப்பாரு, இல்ல தூங்கிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு பாருங்க. இவர்கள் எவ்வளவோ அவங்களுடைய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சு பார்க்கறாங்க. உடல்கள்ல கீறி ரத்தம் சொட்ட சொட்ட ஏதோலாம் பண்ணி பார்க்கறாங்க. ஒரு பதிலும் வானத்திலிருந்து வரவே இல்லை. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 3:30 மேல எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து நின்று கொண்டு சொல்றான், அந்த வச்சிருக்கிற அந்த பலியின் மேல தண்ணீரை ஊற்றுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க, சும்மா இருக்கிறதுல இவ்வளோ நேரம் வரணும், வானத்திலிருந்து அக்கினி வரல, இவர் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. தண்ணி ஊற்றி அங்கே பலிபீடம் சுற்றி 6 மாதிரி தண்ணி பாஞ்சுதான். அவ்வளோ தண்ணீரை ஊற்றினார்கள். இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி எழும்பி நின்று சொன்னா, ஆண்டவரே, நீங்கள் தான் தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று எலியா ஜெபித்த உடனே அடுத்த செகண்ட் ஒரு 2 லைன் பிரேயர், ரொம்ப சின்ன பிரேயர் தான் அது. அவன் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த வச்சிருந்த அந்த பலியையும் சுற்றி இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டுருச்சாங்க. ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்றான் ஜனங்களை பார்த்து, இந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருத்தரை கூட நீங்க விடக்கூடாது, எல்லாரையும் பிடிங்க. எல்லாரையும் அவர்கள் பிடித்த பொழுது அவ்வளவு பெரிய கொண்டு போய் ஒரு ஆற்றின் கரையில அவ்வளவு பெரிய வெட்டி சாய்த்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு வைராக்கியமா இருந்த ஒரு தெய்வ மனுஷன், இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக எழும்பின தேவ மனுஷன். வசனம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் செத்து போனாங்களே அந்த 850 தீர்க்கதரிசி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரம் நான் உன் பிராணனுக்கு செய்வேன், செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லி அனுப்பினாள். ஹல்லேலூயா. இந்த ஸ்பாட்டுக்கு, இந்த கர்மேல் பர்வதத்துக்கு யேசபேல் வரல. ஹல்லேலூயா. ஆகாப் தான் இருக்கிறார், யேசபேல் அந்த இடத்துக்கு வரல. ஆனால் அவளுடைய 850 தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாங்க. இப்போ எலியா அவர் வச்ச சேலஞ்சில் அவர் ஜெயிச்ச உடனே 850 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்ட செய்தியை இப்போ யேசபேல் கேள்விப்பட்ட உடனே எலிசா கிட்ட ஒரு ஆள் அனுப்புறா. அந்த ராணி எலிசா கிட்ட ஒரு ஆள் அனுப்பி சொல்றா, நீ இந்த 850 என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ கொன்னுட்ட, இந்த காரியத்துக்கு நாளை இந்நேரம், இன்னைக்கு ஈவினிங் நீ கொன்னுட்ட, நாளைக்கு ஈவினிங்குள்ள உன் பிராணனை, உன் ஜீவனை நான் எடுக்கலன்னா என் கடவுள் எனக்கு அதுக்கு ஈடாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்று அவளிடத்துல சேலஞ்ச் பண்றா. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. எலியாவுக்கு அது அறிவிக்கப்பட்ட போது, தெரிந்த பொழுது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமா போய் வேலைக்காரனை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவன் தனியா போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து, ஹல்லேலூயா, சூறை செடியின் கீழே எலியா உட்கார்ந்து இப்ப ஆண்டவர் இடத்துல சொல்றான், நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. It's enough. It's enough, Lord. It's enough, Lord. நான் சாகணும். It's enough. எத்தனை பேர் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இதுதான் என்னுடைய பிரசங்கம் இன்றைக்கு. எத்தனை பேர் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற நாம, போதும் ஆண்டவரே நான் சாகணும்னு சொல்லியிருப்போம். எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இட்ஸ் எனஃப். நான் பட்டதெல்லாம் போதும், நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, லெட் மீ டை, நான் சாகட்டும். இந்த தீர்க்கதரிசி எவ்வளவு சாதிச்சவன். அதுக்காக தான் அந்த சம்பவத்தை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. எத்தனை சாதனைகளை செய்தவன். ராஜாவின் முன்பதாக அசாத்தியமாய் நின்று கொண்டு அவன் அவ்வளவு தைரியமா ஆகாபுக்கு முன்பதாக சேலஞ்ச் பண்ணவன்.
அவன் என்ன சொன்னானோ அந்த வார்த்தையை தேவன் அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல அவன் பெர்மிஷன் கேட்டு இந்த காரியத்தை அவன் சொல்லல. அவன் சொல்லும் போதுதான் ஆண்டவர்கிட்டே அவனும் சொல்றான். ஆண்டவர் அந்த வார்த்தையை, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை செய்த ஒரு எலைஜா, ஒரு எலியா, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோ. எலியா ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டாலே ஜனங்கள் அவனை பார்க்க ஆசையாய் ஓடி வருவார்கள். எந்த வீட்டுக்கு போனாலும் அவனுக்கு நோவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், சாரி பாத்துடைய வீட்டுக்கு போறான் பச்சை காலத்துல, எனக்கு அப்பத்தை கொடுன்றான். அவன் சொல்றான், இதை மட்டும் தான் நான் சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாகணும்யா, என்கிட்ட வந்து அப்பத்தை கேட்கிறேன். அவன் சொல்றான், பரவாயில்ல போய் முதல் அப்பத்தை எனக்கு ஏற்ற. அவன் சாக போறேன்னு சொல்றான். நீ செத்தா சாகு, முதல் அப்பத்தை என்ன செய்ய எனக்கு கொண்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் அந்த விதவை எதுவுமே பேசல. இந்த ஊழியக்காரன் சொன்னபடியே அவள் கொண்டு வந்து கொடுத்தாள். வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலம் தீர்ற வரையில அவளுடைய மாவு குறைவும் இல்லையா, அவளுடைய எண்ணெய் குறைவும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு முறை ஒரு பிள்ளை செத்திருக்கிறது, எலியாவுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார்கள். வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறான். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, ராஜாவை காட்டிலும் ஜனங்கள் தீர்க்கதரிசி அதிகமாய் நேசிப்பார்கள், அதிகமாய் மதிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தரிடத்துல டைரக்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவதை தீர்க்கதரிசி தான் சொல்லுவார். ராஜாவுக்கு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா தான் கொண்டு வந்து எல்லா காரியங்களையும் சொல்லுவார். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு பயப்படாதவன், அங்க இருக்கிற எந்த ஜனத்துக்கும் பயப்படாதவன், எப்பவுமே தனி மனுஷனா வந்துதான் நிற்பாரு. எப்பவுமே இந்த எலியாவுடைய எந்த காரியத்தை பார்த்தாலும் அவர் கூட்டமா எந்த இடத்துல வந்து நின்னதே கிடையாது. எப்பவும் ஒரு சிங்கிள் மேன் ஷோ தான். சிங்களா வந்து நின்று தைரியமா எந்த காரியத்தையும் துணிந்து செய்கிறவன் எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெண் சொல்லி அனுப்புறா, ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு ராணி சொல்லி அனுப்புறேன், என் தீர்க்கதரிசியை நீ கொண்டுட்டல, நாளைக்கு இந்நேரம் உன் பிராணனை நான் எடுத்துருவேன்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் நேரா கூட வந்து சொல்லல, ஒருவர்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கிறான். இந்த காரியத்தை எலியா கேட்ட உடனே தன் இருதயத்துக்குள்ள உடைக்கப்பட்டவனாய், அவனுடைய இத்தனை காலம் அவனுக்கு இருந்த அந்த பலன் அவனுக்கு போயிடுச்சுன்னு அவன் மென்டலி அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ ஜனமே, இன்னைக்கு கவனமா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு நம்மளை விழப்படணும் என்று சொன்னால், பிசாசு உங்களையும் என்னையும் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னா, அவன் முதலாவது நமக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துருவான். நம்மளை மென்டலி நம்மளை வீக் ஆயிடுவான். நீங்க என்னத்தை யோசித்து பார்த்தாலும் நீங்களே சொல்வீங்க, என்னால இது முடியாது, என்னால இதை செய்ய முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால முன்னேறி போக முடியாது, என்னால எழும்ப முடியாது, என்னால சாதிக்க முடியாது, எனக்கு இது முடியாது என்று சொல்லி நீங்களே சொல்லும்படியாக உங்க மைண்ட பிசாசு வீக் ஆக்கிடுவான். ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் இந்த எலியாவுக்கு தெரியாதா? இந்த ஏசபேல் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எலியாவுக்கு தெரியாதா? இங்க நான் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி என்று தைரியமா வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆப்போசிட்ல 850 பேர் நிக்கிறாங்களே, அப்படி அவனுக்கு அடக்கி தோணலையா? ஏன் இன்றைக்கு அவன் இந்த 3 வருஷம் எத்தனையோ இடங்கள் அவன் அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறான். ஜனங்கள் படுகிற கஷ்டங்கள், ராஜா படுகிற கஷ்டம் எல்லாத்தையும் தான் அவன் பார்த்தான். அவனுக்குள்ள ஒரு பிரைட் இருந்துச்சு, ஒரு பெருமை. என் வார்த்தையை தேவன் கேட்டது அப்படியே அவன் நிறைவேற்றிருக்கிறார் இந்த இஸ்ரவேலிலே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எல்லாத்தையும் சாதிச்சவன் இந்த வார்த்தையையும் அவனால ஈஸியா எடுத்துக்கொண்டிருக்க முடியும். உன்னால முடிஞ்சதை நீ பாரு, தேவன் என் பாதுகாவலராய் இருக்கிறார். இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் உன் கைக்கு என்ன தப்புவிக்க முடியாதா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாறி கூட அவன் சொல்லி இருக்கலாம், தானியேலை போல சொல்லி இருக்கலாம். ஏனோ எலியாவுக்குள்ள ஒரு பயம், இவ்வளவு சாதித்த ஒரு தேவ மனிதனுக்குள்ள ஒரு பயம், ஒரு என்னால முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. நான் நினைக்கிறேன் he became too tired. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டான், ரொம்ப பயந்துட்டான். யார் மேல நான் தனியா இருக்கிறேனே. ஹல்லேலூயா. தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்லி தைரியமா நடக்கும் பொழுது உங்களால யாரையும் உங்களால ஒண்ணுமே செய்யவே முடியாது. எனக்கு நீங்க நான் ஒரு தனி மனிதன், என்னால முடியாது நான் என்று நீங்க எனக்கு உங்களை ஒரு சிங்குலரா நீங்க பாக்குறீங்களோ, ஒரு தனி மனிதனா நீங்க பாக்குறீங்களோ, நிச்சயம்
நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பவும் நான் அந்த வசனத்தை கூட நான் ரொம்ப தேற்றிக்குவேன். நான் ரொம்ப டவுன் ஆகும் போது, நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், என்னால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஐ கேன் டூ இட். ஹல்லேலூயா. என்னால முடியும். என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ காரியத்தை நான் ஜெயிச்சு தனியால நான் நடந்து வந்திருக்கிறேன். இது என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் எனக்குமே என்னுடைய மைண்டை தோற்று போக, என்னை டவுனாக ஃபீல் பண்ண வைக்க நான் விடவே மாட்டேன். சில நேரம் அப்படி எனக்கு என்னுடைய பலவீன நேரங்களில் சில நேரம் அப்படி நான் ஃபீல் பண்ணிடுவேன். அப்புறம் திரும்ப எழுந்துக்குவேன். நோ 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 நோ, நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் மகா பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு சிங்கத்தினுடைய பிள்ளை. நான் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் பயப்பட மாட்டேன். நான் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும், ஒன்று கூட மிஸ்ஸிங் கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் இந்த விசுவாசத்தை 105% 110% பின்பற்றினவர் தான் இந்த எலியா. சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஆனா அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு அடி, ஏதோ ஒரு வார்த்தை அவரை டவுன் பண்ணிடுச்சு. ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு நீங்க பெரிய விசுவாச வீரர்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் ஆண்டவர் விட்டு போகவே மாட்டேன்னு சொல்றவங்களா இருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்ல, ஆரம்பத்துல, அந்த ஜனவரி மாசம் எத்தனையோ பொருத்தனைகளை நீங்க பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பொருத்தனைகளை உங்களால எத்தனை பொருத்தனையை உங்களால கடைப்பிடிக்க முடிஞ்சது? அல்லது நீங்க ஒரே ஒரு பொருத்தனை பண்ணிருக்கலாம், அதை இந்த 12th மந்த் வரைய உங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்குதா? அல்லது இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ, என்ன ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க சொன்னீங்களோ, அந்த காரியத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்க முடியுதா? நீங்க யோசிச்சீங்கன்னா 99.9% இல்லை தான் சொல்ல முடியும், என்னோட கூட சேர்த்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? நிறைய நேரம் நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுறோம், நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடும், நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடும். எவ்வளோ காலம் நான் போராடுவேன், இன்னும் என்னால் முடியாது, இவ்வளோ காலம் நான் பண்ணிட்டேன், இனி இந்த பிள்ளைகளோடு என்னால் போராட முடியாது, இனி இந்த கணவரோடு என்னால் போராட முடியாது, இனி இந்த குடும்பத்தோடு என்னால் போராட முடியாது, இனி இந்த பிரச்சனையோடு என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, இனி இந்த கடனை என்னால் தாங்க முடியாது, இனி இந்த கோர்ட்டு பிரச்சனை என்னால் ஓட முடியாது, இனி இந்த மனிதர்களுக்கு பின்பதாக என்னால் நடக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துல நீங்க டயர்டா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க டயர்டா இருக்கிறீங்களா? இந்த எலியா ஓடி போய், வசனம் சொல்லுது, ஒரு நாள் பிரயாணம், யாரும் பாத்திரக்கூடாது, ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு அப்பாவி மாதிரி, ஜீரோ மாதிரி, ஒண்ணுமே முடியாத மாதிரி, இவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா ஜனங்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இஸ்ரவேல்ல இப்ப என்ன பெரிய டாக், என்ன டாக் ஆஃப் தி டவுன் என்னவா இருந்திருக்கும்? எல்லாரும் இஸ்ரவேல்ல எதை பெருமையா பேசியிருப்பாங்க? ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, ஆண்டவர் நாமத்தை சொன்னார், அக்கினி வந்துச்சு பாருங்க. ஒரே ஒரு தீர்க்கதரிசி, இந்த பாகால் தீர்க்கதரிசி நானும் பார்த்தேன், காலையில இருந்து சாயந்தரம் இவனுங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. ஒரு ஊழியக்காரன், ஒரே யெகோவாவின் ஊழியக்காரன் ஒருத்த வந்தான், டோட்டல் காலி, செம்மையா பண்ணிட்டார். அவர் தான் பெரிய ஊழியக்காரு, ஏன் தேவன். இவரால இத்தனை நாள் விசுவாசம் இல்லாத ஜனங்கள் எல்லாம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இவ்வளவு காலம் தெய்வத்தை ஆராதிக்க இல்லாத ஜனங்கள் எல்லாம் இப்போ ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு நாள் யார் மனசுல எல்லாம் இந்த பகால வழிபட்டாங்களோ, இப்போ அந்த பகால பார்த்தாலே ஐயோ இது என் தெய்வம் அல்ல, நான் சர்வ வல்லவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களுடைய செத்து போன விசுவாச வாழ்க்கையை தட்டி எழுப்பினவன் இந்த ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரிவைவல, ஒரு எழுப்புதல எருசலேமிலே, இஸ்ரவேலிலே கொண்டு வந்த ஒரு தெய்வ மனுஷன் தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளை சொன்ன, ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இப்ப பயந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாவியை போல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் தேவனோடு இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. யாராக இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவோடு உங்கள் வாழ்க்கை இருந்தால், இயேசுவையே நீங்கள் பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவர் கையை பிடிச்சி மாத்திரம் நீங்கள் நடந்துட்டு இருந்தா உங்களை அசைக்க ஒருவனாலும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் நான் தனியாக இதை செய்கிறேன், நான் தனியாக இதை பண்ணுறேன், நான் என்று எனக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களை பிசாசு அடித்து காலி பண்ணிடுவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தனியாக யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை பிசாசு மைண்டில் கொடுத்து நம்ம ஜீரோ ஆக்கிடுவோம். இப்போ இந்த எலியா இதை சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். காலையில் எழுந்து பார்க்குறாரு, தூங்கிட்டாரு. எழுந்து பார்க்குறாரு, ஒரு தூதன் வந்து அவர் அப்படி தட்டி எழுப்புறாரு. எழுந்துரு எலியா, எழுந்துருப்பா, இங்கே பாரு என்ன வச்சிருக்கிற, அப்பமும் தண்ணீர் இருக்கு, சாப்பிட்டு படு. சாப்பிட்டாரு, வேற எதுவும் சொல்லலை, படுத்துக்கிட்டாரு. திரும்ப அடுத்த நாள் தூங்கிட்டார், தூங்கிட்டாரு. திரும்ப ஒரு தூதன் அடுத்த நாள் வந்து எழுப்புறாரு. எலியா எழுந்துரு, என்ன வச்சிருக்கேன் உனக்கு, சாப்பாடு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் 2 டைம் அவனை எழுப்பி அந்த சூரிய செடிக்கையில தான் படுத்திருக்கிறாரு. எலியா ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டா, நம்ம சொல்ற மாதிரி மன உளைச்சலா, ஸ்ட்ரெஸ்டா படுத்திருக்காரு. அவனை ஏன் இப்படி நீ பண்ண, நேத்தெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்த ஊழியக்காரன் பேசுகிற பேச்சாப்பா இது, நீ என்ன ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லையா, நீ என்ன இப்படி திடீர்னு ஒரு அவிசுவாசியாக மாறிட்ட, இப்படியெல்லாம் ஆண்டவர் எதுவுமே கேட்கல. அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அவன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சது. வந்து எழுப்புறாரு, எலியா கெட் அப் ஈட், எழுந்து என்ன செய், சாப்பிடு. ஒன்றும் சொல்ல, படுத்துட்டான். அடுத்த நாள் வந்து திருப்பி எழுப்புறாரு, எழுந்துரு சாப்பிடு. இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, அந்த ஒரு நான் நினச்சேன், ஒரு பிரெட்டை சாப்பிட்டு அவனால் எப்படி இப்படி நடக்க முடியும். 40 நாள் பிரயாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்ரவே இவ்வளோ நாள் அந்த டிப்ரெஷனை கொடுத்த அந்த பிசாசு, இவ்வளோ நாள் அவனை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஜீரோவாக்கி வச்சிருந்த பிசாசு பார்க்குறான், என்னடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொடுத்து ஒரு பயத்தை கொடுத்து இவனை ஒன்றுமில்லாமல் நான் படுக்க வச்சிருக்கிறேன். தூதனை ஈஸியாக எழுப்பி அவனுக்கு சாப்பாடை கொடுத்தான், அவ்வளோதான். 40 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லுகிற ஓரேபில் போய் ஒரு குகையில் உட்கார்ந்துருக்கிறான் எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அங்கே பார்க்குறான், திடீர் என்று சொல்லி ஒரு பெரிய பூகம்பம், ஒரு எர்த்குவேக் வருது, பயப்படுறான். அங்கே ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. 2வது முறை பார்க்குறான், பெரிய அக்னியா இருக்கு, அங்கேயும் ஆண்டவர் இல்லை. தண்டர் சவுண்டு, ஒரு பெரிய இடிமுழக்க சத்தம், அங்கேயும் ஆண்டவர் இல்லை. 3வது ஒரு மெல்லிய காற்று. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவனை பயப்படுத்துச்சு. பூகம்பம் பயமா இருந்துச்சு, தண்டர் ஸ்டாம் பயமா இருந்துச்சு, ஃபயரை பார்த்தா பயமா இருந்துச்சு. இப்போ ரொம்ப அமைதியான ஒரு ப்ரீஸ், மெதுவாக அழகான ஒரு குளிர் காற்று. இப்போ இவனுக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ எலியா கிட்ட ஆண்டவர் மெதுவாக கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் மேட்டர், உனக்கு என்னாச்சு எலியா, வாட்ஸ் யுவர் மேட்டர். இவ்வளோ நாள் கேட்கல. அவன் சூரிய செடி கீழே, நான் பேசுறது புரியுதா, சூரிய செடி கீழே டிப்ரெஸ்ஸாக படுத்திருந்தால அப்போல்லாம் அவனை உனக்கு என்னெல்லாம் கேட்கல. அவனை 40 நாள் பிரயாணப்பட்ட வச்சு இப்போ மெதுவான காற்றில் அவன்டவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் பயந்து போயிருக்கான், இவன் டயர்ட் ஆகிட்டான், இவன் எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். இப்போ மெதுவாக ஆண்டவர் கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் மேட்டர், உனக்கு என்ன நடந்துச்சு, வாட்ஸ் ஹேப்பன், என்னாச்சு எலியா. இப்போ மெதுவாக எலியா சொல்கிறான். அந்த எலியா சொன்னது அது கொஞ்சம் வாசிங்களேன். ஓகே. இப்போ ஆண்டவர் கேட்ட உடனே இவன் பிரச்சனையே சொல்லி, இவன் என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு என்ன ஆச்சுன்னு ஆண்டவர் கேட்குறேன். இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஏசபேல் இந்த மாதிரி என்னை வந்து நாளைக்கு நேரம் என்னை கொன்றுவேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கான் ஆண்டவரே, அதனால் நான் பயந்து வந்துட்டு இதெல்லாம் சொல்லலை. இவன் தன்னை குறித்து இப்பவும் சொல்லிக்கிறான், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனுக்கு சேனைகளின் தேவனுக்கு என்பதாக வெகு வைராக்கியமாக இருந்தவன் நான். ஹல்லேலூயா. அவன் பாஸ்ட் டென்ஸை பேசிட்டுறான், இன்னைக்கு அவன் நிலைமையை பற்றி அவன் சொல்லலை, அப்படி இருந்தவன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் கேட்குறாரு இன்னொரு முறை அதே வசனத்தில் கொஞ்சம் பின்னாடி வாசிச்சிங்கன்னா, திரும்ப ஆண்டவர் கேட்டார், வாட் இஸ் த மேட்டர் எலைஜா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்ன உனக்கு. திரும்பவும் அவர் அதே சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்றாரு, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்துல யாரும் உங்களுக்காக வைராக்கியமா இல்லை, நான் மட்டும்தான் நின்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்காக அழைத்த நோக்கம் வித்தியாசமானதுன்னு. ஹல்லேலூயா, ஆமென். அவனை எழுப்பும் போதே ஆண்டவர் சொல்றாரு, எலியா எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க, வெகு தூரம். நீங்க இப்பவே டயர்டுன்னு சொன்னா எப்படி? இப்பவே நான் செத்துறேன். எத்தனை பேர் நான் செத்துறணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என்னை எப்படின்னா எடுத்துக்கோங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எலியா மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, இவ்வளோதான் என் லைஃப், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சேன், நான் சாதிச்சிட்டேன், போதும், எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, எனக்கு ஓகே தான், பரவாயில்ல, நான் வாழ்ந்ததுக்கு ஏதோ நான் வானத்துலேருந்து அக்கினியை கொண்டு வந்து கடவுள் தான் தெய்வம்னு சொல்லிட்டேன், இந்த ஜனங்களை யாரெல்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பாகால் திருக்கதரிசியை நான் கொன்னுட்டேன், இதுக்கு மேலே ஒரு ஆளால் என்ன செய்ய முடியும், நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்னை எடுத்துக்கொள்ளும். அவன் நினச்சிட்டான், என் லைஃபுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரால என்ன செஞ்சிட முடியும், உலகத்தில் சாதிக்காத எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டேன், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இதுவரை கேட்கப்படாத காரியங்களெல்லாம் நான் செஞ்சுட்டேன், வானத்தை அடைச்சிட்டேன், வானத்திலேருந்து அக்கினியை இறக்கிட்டேன், அடித்து எல்லாரையும் துவசம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. ஜனங்களுக்குள்ள இப்போ தெய்வம் கடவுள் தான், யெகோவா தேவன் தான் தெய்வம் என்பதை என்னால் அவர்களுக்குள்ள சொல்ல முடிஞ்சிருச்சு. இட்ஸ் எனஃப், டேக் மை லைஃப் லார்ட், முடிஞ்சது, எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, வாட்ஸ் த மேட்டர்? 2 முறை கேட்டார். 2 முறை இவனுடைய காரியத்தை அவன் ஏதோ சொல்ல பார்க்குறான், நான் மட்டும்தான் நின்னேன், யாருமே இல்லை, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லாத எலியா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழும்பி 19வது அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி 15வது வசனத்தில் ஆசகேலை சீரியாவின் மீது ராஜாவாகவும், என்ன கவனிங்க, நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன், யெகோவை இஸ்ரவேலின் மேல ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணு, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. எலியா நினைச்சுக்கிட்டா அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு. இல்லை, நீ ஆண்டவருக்காக நிறைய பேருக்கு முன்பதாக நீ நிற்கிறது ஆண்டவருக்கு பிரியம்தான், ஆண்டவருக்காக அநேகருடைய இருதயத்தை அவர் இடத்துல திருப்பினது உண்மைதான். இப்போ ஆண்டவர் உன்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இது மாத்திரம், இதுவும் ஒரு நோக்கம் தான், பட் இது மாத்திரம் நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசியை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை பலமா தட்டலாமே. இந்த எலியா தீர்க்கதரிசியை இன்னொரு தீர்க்கதரிசி இவனுக்கு அப்புறம் இஸ்ரவேல ரொம்ப பயபக்தியா நடத்துகிறதுக்கு, ஒரு தீர்க்கதரிசியை அனாயிண்ட் பண்றதுக்கு, அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் எலியாவை ஆண்டவர் நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் போதும் போதும் போதும்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை எலியா, நீ வேணும் எனக்கு. இல்லை, இன்னைக்கு அந்த எலியான்ற பேர்ல உங்க பேரெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க. இல்லை டைனா, ஐ நீட் யூ மோர். இல்லை, நீ இதுவே இங்கேயே போதும்னு சொல்லிடாத. ஒரு சின்ன தொலைவேட்டுக்கு நான் நான் தொலைவேட்டில் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இந்த சர்ச்சில் நான் இதை பண்ண அதை பண்ண போதும் நீங்க சொல்லாத. உனக்காக நான் வச்சிருக்கிற அபிஷேகம் வேற இன்னும் இருக்கு. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க எல்லாரும் உங்க மனசுல இந்த 12ஆம் மாதத்துல நீங்க சொல்லிக்கோங்க, நான் போக வேண்டிய தூரம் வெகு. சொல்லுங்க, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். திஸ் இஸ் நாட் மை எண்ட். இது என்னுடைய என் பாயிண்ட் கிடையாது, இது என்னுடைய கடைசி நிமிஷம் கிடையாது, இது எனக்கு ஆண்டவர் நியமிச்ச காரியம் இது இல்லை. நான் ஏதோ இன்னும் நிறைய சாதிக்க விரும்புகிறேன். இந்த எலியா யோசிச்சிருக்கவே மாட்டான். அவன் நினைச்சிருப்பான், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த ஓரேப்ல ஒரு குகையில் இருக்கிறேன், இங்கேயே எப்படி என்னை கேரீத்துல காக்காவை கொண்டு போஷித்தாரோ, சூறை செடியின் கீழே ஆண்டவர் தூதனை கொண்டு எனக்கு போஷித்தாரோ, அதே மாதிரி ஓரேப்ல கொஞ்ச நாள் போஷித்து என்னை ரெஸ்ட் பண்ண வைக்க போறாருன்னு இவன் நினைச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா 2 வாட்டி அந்த மாதிரி பிரெட்டு மீட் எல்லாம் சாப்பிட்டதுனால எலியாவுக்கு யோசனை வந்திருக்கலாம். ஆனால் சொன்னார், அப்படியெல்லாம் கிடையாது எலியா, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. நீ போ, ஆசகேலை சீரியாவின் மீது அபிஷேகம் பண்ணு, யெகோவை இஸ்ரவேலின் மீது அபிஷேகம் பண்ணு, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் அவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. பை த வே எலிசா, பை த வே எலைஜா, ஒன்றும் மறந்துடாத, எனக்காக நீ சொல்லிட்டே இருந்த, நான் கேட்கும் போதெல்லாம் நான் உமக்காக பக்தி வெகு வைராக்கியமாக இருந்தவன் நீ சொல்லிட்டே இருந்தல. பாகாலுக்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்காத, பாகாலை தெய்வம் என்று அறிவிக்காத உன்னை தவிர
7000 தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலில் இருக்கிறாங்க. பலமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எலியா நினைச்சுக்கிட்டான் நான் மட்டும்தான். எலியா நினைச்சுக்கிட்டான் நான் மட்டும்தான் வைராக்கியமானால, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் ஆண்டவருக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அவன் பேசும்போதெல்லாம் அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை. அவனை ஆற்றுனாரு, அவனை தேற்றினாரு, அவனை பலப்படுத்தினாரு, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற அவருடைய பிளான்ஸை சொன்னார். அவன் என்ன செய்யணும் என்பதை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தை நான் இன்னைக்கு காலையில் ஒரு 2-3 வாட்டி திரும்ப அந்த வசனத்தை படிச்சுட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் இல்லை இல்லையா, அந்த பாகால்கள் முன்பதாக முழங்கால் படியிடாது முழங்கால்கள் முடுக்காத 7000 தீர்க்கதரிசிகள் இன்னும் இஸ்ரவேல்ல இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு எனக்கு என்ன கிடைச்சிச்சு, அவங்கெல்லாம் எப்படியோ இருக்கிறாங்க. என்ன அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க இந்த ஊரில் நிறைய பேர், நானே அதுக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது நானே கேட்டிருக்கேன், என் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க பாஸ்டமாக இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. என் அளவுக்கு பாடுகளை சகிச்சவங்க, என் அளவுக்கு துன்பப்பட்டவங்க, நோ 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 நோ. சில பேர் என் அளவுக்கு பக்தியாக யாராலும் இருக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் ஜெபம் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் பாட முடியாது, என்ன மாதிரி ஆண்டவருக்கு யாரும் பக்தியாக இருக்க முடியாது, என்ன மாதிரி ஆண்டவருக்கு இதை செய்ய முடியாது. நோ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அநேகர் உண்மைதாக எக்ஸ்போஸ் பண்ணுறார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கர்த்தர் சிலரை வச்சிருக்கிறார். ஆமேன். சில பேர் சைலண்ட்டாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் சைலண்ட்டாக ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் இங்கே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. சில பேர் சர்ச்சுக்கு வந்ததில்லை, சில பேர் சர்ச்சில் ரொம்ப முக்கியம் படுத்துனதில்லை, கிறிஸ்தவங்கன்னே சொன்னதில்லை, ஆனால் நிறைய ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நிறைய பக்தியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் யார் கூட உங்களுடைய கம்பேரிசனை பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை எலியாவும் மாதிரி நான் நிறைய சர்ச்சில் வந்து நான் எப்படியெல்லாம் பாடுற ஒரு ஆள் தெரியுமா? ஒரு காலத்தில் என்னால் எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்காங்க தெரியுமா? என்னால் எத்தனை பேருக்கு ஆண்டுடைய நாமத்தை எத்தனை இடத்துல நான் மகிமைப்படுத்திருக்கிறேன் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு என் நிலைமையே இப்படி ஆயிடுச்சு, நானே சோர்ந்துட்டேன். அது நீங்கள் சோர்ந்து போகலை, பிசாசு உங்களை சோர்வுக்குள்ளே ஆக்கியிருக்கிறான். நீங்கள் முன்னாடி செஞ்ச மாதிரி நீ செய்யக்கூடாது, நீங்கள் முன்னாடி இருந்த அந்த அன்புக்குள்ளே திரும்ப நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் முன்னாடி இருந்த ஜபத்தை நீங்கள் தொடரக்கூடாது, முன்னாடி நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் இருந்த மாதிரி திரும்ப இருக்கக்கூடாதுன்னு உங்களை பிசாசு டவுன் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்களும் அதில் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, ஆமாம் என்னால் முடியாது. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் என்னால் முடியாது. என்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் தட்டுறது இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளை அவர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் இயேசுப்பா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புகிறார். எழுப்பி சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். உங்களுக்கு தெரியாது கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற பிளான்ஸ் என்ன, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன, ஆனா பெரிய திட்டத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். நீங்க இன்னும் நான் ஒரு வீக்கு, நான் ஒரு சிக்கு, நான் ஒரு புவர், எனக்கு ஒரு ஏழை, நான் ஒரு கோழை, நான் ஒரு சிக்கானவங்க, எனக்கு பலனே இல்லை, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? விசுவாசமா சொல்றீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. என்னை எதுவுமே டவுன் பண்ண முடியாது, என் நோய் என்னை டவுன் பண்ண முடியாது, என் பிரச்சனை என்னை டவுன் பண்ண முடியாது, என் சூழ்நிலைகள் என்னை கீழாக்க முடியாது, என்னை சுற்றி இருக்கிற எந்த சிச்சுவேஷன் சூழ்நிலைகளையும் என்னை கீழே தள்ள முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன்.